விஜய் அதுக்கப்புறமா நிவின், நம்ம குமரன் எல்லாருமே வந்து ஒரு பிளான் போட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, பசுபதி வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. பசுபதி செம்ம டென்ஷன் ஆகிற, டேய் என்னையே இப்படி பண்ணுறீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்றாரு. என்ன பண்ணுவேன் நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு கூட்டினபடி எங்கடா எங்களை கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் பசுபதி. கூட்டின்னு போகிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து விஜய் வந்து இது யாருக்கும் தெரியாத ஒரு இடம் அப்படின்னு சொன்னோடனே தாத்தா அங்கேருந்து வராரு. தாத்தா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு பசுபதி. பெரிய மனுஷனாக இருந்தது நீயே இப்படி பண்ணுற, இவங்க கூட சேர்ந்துக்கிற அப்படின்னோன்னா, ஆமாம் பெரிய மனுஷன் தான், அதுக்கு தான் கரெக்டாக பண்ணுற. ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் தப்பே கிடையாது. எவ்வளோ தைரியமாக இருந்தால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அந்த சின்ன பொண்ணு போய் தள்ளி விட்டுருக்கேன். நான் அவனு வேணும்னு தள்ளி விடல. அவள் ரொம்ப பேசினா லைட்டாக தள்ளினா அவள் கீழே விழுந்துட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. ஓ அப்படியா, இவ்வளோ பண்ணியிருக்க, ஆனால் கடைசியில் என் பேரை மேலே எல்லா படியும் போட்டு என் பேரை அழகழிக்கிறியா, ஒன்றெலாம் சும்மாவே விடக்கூடாது. என்ன பெருசே ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, பெருசு தான்டா, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குது, இந்த ஆளை சும்மாவே விடாதீங்க அப்படி சொன்னோன்னே, இந்த ஆளில் பெரிய மனுஷன் பார்த்தா இப்படி பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் பசுபதி. அடுத்து எல்லாருமே மாறி மாறி பசுபதி போட்டு நல்லா வந்து வெளுத்து வாங்குறாங்க. மரியாதையை உண்மையை சொல்ல புரிய இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பசுபதி வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் உண்மையை சொல்ல மாட்டேன், என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ உண்மையை சொல்ல வைப்போம் நாங்கள் அப்படின்றாங்க. இங்கே வந்து காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே, விஜய் வந்து பசுபதி பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார், உள்ள பிடிச்சிட்டாரா இல்லையா, என்ன நடக்குது, விஜய் இதெல்லாம் மாட்டிக்கிட்டாரா, ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜய்க்கு. இங்கே விஜய் ஃபோன் எடுக்கல, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வந்து டென்ஷனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி புலம்பிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்து வீட்டில் உள்ளவங்கள என்னடி ஆச்சு உனக்கு, என்னடி இப்படி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொன்னோன்னே இங்கே வந்து விஜய் வந்து காவேரி பார்க்க வர, நீங்கள் வந்துட்டிங்களா, எனக்கு தெரியும் நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பார்த்து நிம்மதி அடைகிறாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அந்த பசுபதி ஏதோ பண்ணிட்டு வானோன்னு உங்களை பயந்துட்ட விஜய் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அந்த பசுபதியை பிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக அந்த பசுபதி எல்லா உண்மையும் ஒத்துக்கணும் தான் ஆகணும், அப்படி ஒத்துக்கினாலும் அதுக்கு வேறு வழி இருக்குது, நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையை சீக்கிரமாகவே நான் தீர்த்துறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. சரிங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, எனக்கு சரியாக போச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாங்க. கையில் பார்த்தா ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து அம்மாவோட அந்த இது இருக்குது, எஃபெக்ட் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏங்க எனக்கு கூடவே இருந்தீங்கள்ல, அதனால தான் உங்களுக்கும் வந்துருச்சு பாருங்கள், கையில் வந்திருக்கு பாருங்கள் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. எங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, நீங்கள் எங்கே போவேன்னா நீங்கள் என் கூடவே இருந்துருங்க ப்ளீஸுங்க, நான் உங்களை நல்லா கவனிச்சுட்டு சீக்கிரமாக உங்களை சரி பண்ணுறேங்க அப்படின்னோடனே, என்ன காவேரி என்ன உளறனே, அது எப்படி உன் கூட இருக்க முடியும், உன் குழந்தைக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடாதா, நம்ம குழந்தை இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது, உனக்கு மறுபடியும் ஏதாவது ஆகணுமா, இதுக்கப்புறம் நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, இல்லை காவேரி இது சரியாக வரைக்கும் நான் பார்க்க வரமாட்டேன் போதுமா அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் என்னை எப்படியெல்லாம் கவனிச்சிக்கிட்டீங்க, நான் உங்களை கவனிச்சிக்க வேண்டாவா, என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, நம்ம குழந்தைக்கு எதுவோ கரெக்டோ அதான் நான் செய்ய முடியும், இந்த நிலைமையில் உன்னை வந்து பார்க்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது, அதனால் நீ கவலைப்படாத காவேரி, நான் இருக்கிற இடமே எனக்கு சேஃபாக இருக்குது, இப்போ பசுபதியும் கிடைச்சாச்சு, அதனால் சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன், அதுக்கப்புறம் என்ன நீ என்னை நல்லா பார்த்துக்கோ, நல்லா கவனிச்சிக்கோன்னு யார் வேணாம்னு சொன்னால், ஆனால் இந்த மாதிரி நிலைமையில் உங்களை என்னால் தனியாக விட முடியாதுங்க, நான் தனியாக இருக்கேன்னு யார் சொன்னது, என் கூட உங்கள் மாமாவும் அதுக்கப்புறம் நிவினும் இருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ கவனமாக இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதனால் காவேரி வந்து விஜய் நினச்சி மனசு கஷ்டப்படுறாங்க, அவருக்கு சீக்கிரமாக குணமாகணும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நிவின் கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க.